வணக்கம், இது உங்கள் கற்றல் இது. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெல்லிங் ரூல் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேபிட் ரூல். ரேபிட், லேடர், ரிப்பன், டென்னிஸ், டிராஃபிக் இந்த வேர்ட்ஸில் எல்லாமே நீங்கள் பாருங்கள், நடுவில் வர கான்சனன்ட் டபுள் ஆகி வரும். அதாவது அந்த இடத்துல 2 கான்சனன்ட் நம்ம போடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ரீடிங்கில் குழந்தைங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே வரப்போகிறது இல்லை. ரைட்டிங் அப்போ தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே அவங்க ரீட் பண்ணும்போதே அவங்க நிறைய வேர்ட்ஸ் அதை பார்க்க அது மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். இந்த இடத்துல 2 D போடணும், இந்த இடத்துல 2 B போடணும் அப்படின்றது. பட் ஆனால் சில குழந்தைங்களுக்கு ரிப்பீட்டடாக அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் இந்த ரூல் எடுத்து நம்ம சொல்லித்தரலாம். இந்த ரூல் நீங்கள் 6 இயர்ஸ்க்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம். இன்கேஸ் சில குழந்தைங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா 7 or 8 இயர்ஸ்க்கு மேலே தான் நீங்கள் ஸ்பெல்லிங் ரூல் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும். மோஸ்ட்லி என்ன மிஸ்டேக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரேபிட் அப்படின்ற வேர்ட் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க எழுதும் போது என்ன பண்ணுவாங்க, RABIT ஒரு B போடுவாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு B போட்டு நீங்கள் ரீட் பண்ணாலுமே அது ஃபொனட்டிக்கலி அந்த வேர்ட் கரெக்டாக தான் ப்ரொனன்சியேஷன் வரும். அதனால் அந்த இன்னொரு B போடுறதுக்கு மிஸ் அவுட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ரூல் சொல்லித்தரதுக்கு அந்த வேர்டில் நம்ம ஒரு 3 க்ரைட்டீரியா நம்ம செக் பண்ணணும். எல்லா வேர்ட்ஸ்க்குமே நம்ம அப்ளை பண்ண முடியாது இல்லையா? எந்த வேர்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கு சில 3 விஷயங்கள் நீங்கள் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ட் 2 syllable வேர்டாக இருக்கணும். 2 syllables அப்படின்றது ஒன்றும் இல்லை, அந்த வேர்டில் 2 vowel இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். 2 vowel இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் திங் நீங்கள் என்ன பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் vowel ஷார்ட் vowel-ஆக இருக்கணும். தேர்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 vowelsக்கு நடுவில் அந்த கான்சனன்ட் இருக்கணும். இப்போ இந்த 3 க்ரைட்டீரியாவும் செக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கான்சனண்ட்டை நம்ம டபுள் பண்ணணும். இதுதான் ரேபிட் ரூல். இப்போ எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரேபிட் அப்படின்ற வேர்டே நம்ம எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள் எத்தனை வவல்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். 2 vowels இருக்குது, A and I இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் vowel சவுண்ட் என்ன சவுண்ட் கேட்குது, ஆஸ் சவுண்ட். ஓகே, இது ஒரு ஷார்ட் vowel சவுண்ட். ரெண்டாவது கரெக்டாக இருக்குது. அண்ட் தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 vowelsக்கு நடுவில் கான்சனன்ட் இருக்கா, அதாவது ஏக்கும் ஐக்கும் நடுவில் நம்மளுக்கு என்ன சவுண்ட் கேட்குது, ப சவுண்ட் கேட்குது. ஸோ அப்போது அந்த கான்சனண்ட்டை நம்ம டபுள் பண்ண போகிறோம். அதான் 2 B எழுதணும் ரேபிட்க்கு. இது மாதிரி டபுள் கான்சனன்ட் வேர்ட்ஸ் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் நிறைய கிடைக்கும். அதில் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணவே குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ரூல் புரிய ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் குழந்தைங்களுக்கு அந்த ரூல் நம்மளால் சொல்லித்தர முடியல, அவங்களுக்கு புரியலை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 இயர் குழந்தைங்களுக்கு நம்ம ரூல்ஸ் போய் நம்ம சொல்லித்தர முடியாது. பட் ஆனால் ரொம்ப காமனாக இந்த வேர்ட்ஸ் எல்லாமே அவங்க பார்ப்பாங்க, அவங்க ஸ்கூல் புக்ஸ்லேயும் அவங்களுக்கு வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ரேபிட், ரிப்பன், டென்னிஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற வேர்ட். அப்போ அவங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துச்சுன்னா எப்படி நம்ம ரூல் சொல்லித்தராமல் ஒரு இன்னொரு மெத்தடில் நம்ம எப்படி ஈஸியாக சொல்லித்தரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வேர்ட் லிஸ்ட் எடுத்துக்கோங்க. வேர்ட் லிஸ்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு வேர்ட்லேயும் அந்த 2 கான்சனன்ட்க்கு நடுவில் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ரீட் பண்ண வைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ட் எடுத்துக்கோங்க. ஒரு வேர்ட் நல்லா எழுதிட்டு அதில் வவல்ஸ் இருக்கா, இப்போ ரேபிட்ன்ற வேர்டில் வவல்ஸ் A and I இருக்குது. அந்த ஏக்கு கீழே V இஸ் ஃபார் வவல் இல்லையா? ஸோ அந்த வவல்ஸ்க்கு கீழே V போடுங்க. அண்ட் நடுவில் 2 B இருக்குது, அந்த 2 Bக்கு கீழே C and C நம்ம போடணும். இப்போது இதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா VCCV பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் இருந்தது அப்படின்னாலே நம்ம எப்பயுமே அந்த 2 கான்சனன்ட்க்கு நடுவில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ இந்த வேர்டில் 2 Bக்கு நடுவில் நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இதை எப்படி ரீட் பண்ணுவாங்க குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேப் பிட். இவங்க ரீட் பண்ணும்போதே 2 வாட்டி அந்த கான்சனன்ட் சவுண்டை சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணாமல் ரீட் பண்ண வச்சிங்க அப்படின்னா எப்படி ரீட் பண்ணுவாங்க, ரே பிட். ஒரு வாட்டி தான் அவங்க அந்த சவுண்டு கேட்கும். ஸோ அதனால் அவங்க எழுதும்போது ஒரு வாட்டி தான் அந்த B போடுவாங்க. அதனால தான் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 வேர்ட்ஸ்க்கு நீங்கள் மாடல் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த வேர்ட் லிஸ்ட்டில் நீங்கள் எடுத்து வேர்ட்ஸ் கொடுத்து அவங்களையே வவல்ஸ் C அப்படின்ற மாதிரி எழுத வச்சுட்டு அந்த 2 கான்சனன்ட்க்கு நடுவில் அவங்களே ஸ்ப்ளிட் பண்ண சொல்லுங்கள். ஸ்ப்ளிட் பண்ணி ரீட் பண்ண வைங்க. இந்த மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது அவங்க அதை ரீட் பண்ணும்போது 2 கான்சனன்ட் சொல்கிறாங்க. அண்ட் விஷுவலாகவும் அவங்களால பார்க்க முடியுது. அந்த இடத்துல 2 B இருக்குது அப்படின்றது விஷுவலாகவும் அவங்க பார்க்குறாங்க. அதனால் கண்டிப்பாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரவே வராது.
எப்பவும் போல் இந்த ரூலுக்கும் கண்டிப்பாக எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். எல்லா ஸ்பெல்லிங் ரூல்ஸ்க்குமே இங்கிலீஷில் கண்டிப்பாக எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஒரு ஜென்ரலைசேஷனாக நீங்கள் சொல்லித்தரலாம். அதாவது மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸில் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நீங்கள் இந்த ரூல் அப்ளை ஆகாமல் வேறு ஏதாவது வேர்ட்ஸ் இதே பேட்டர்னில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் நம்ம சொல்லிடலாம், ஓகே இந்த வேர்டுக்கு மட்டும் இது அப்ளை ஆகாது அப்படின்றது. மேபி 1 or 2 வேர்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்க போது, அது குழந்தைங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பாங்க. இந்த ரூலுக்குரிய வேர்ட்லெஸ் வேணால் நீங்கள் katralelithu.com வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.